உங்களுக்குலாம் கிராங் ரொம்ப பிடிக்குமா? அப்பனா இது உங்களுக்கான ரெசிபி. வாங்க என்னோட ஸ்டைலில் எப்படி கிராங் பீன்ஸ் ரெண்டாம் பால் இல்லாமல் செய்யறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இதுதான் தேவையான பொருட்கள். ஓகே, மஞ்சள், இஞ்சி, வெங்காயம், பூண்டு, இது மஞ்சள் இலை. ஓகே, இப்போ இதெல்லாம் நம்ம ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சிக்க வேண்டியதான் மெய்ய. லெட்ஸ் கோ. ஓகே, இப்போ அரைச்சது எல்லாத்தையுமே எண்ணெய் சூடு எண்ணெய் பிறகு இதில் சட்டியில் ஊற்றணும். ஊற்றின பிறகு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்கும் போது அசாம் கப்பிங் அது ஒன்று உள்ளே போடுங்க. சின்ன தொண்டா ஒன்று உள்ளே போடுங்க. அப்புறம் இந்த டவுன் கூஞ்சிட்டை அதாவது மஞ்சள் இலையை சின்ன சின்னதாக கத்திரிச்சிருங்க. நம்மளோட ரெண்டாங் நல்லா கொதிச்சு திரண்டு வரும்போது கொஞ்சோண்டு தேவையான உப்பு சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடணும். கொஞ்சம் உப்பு போட்டுட்டு லைட்டாக கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கிண்டி மூடி விடணும். பிறகு இந்த டெக்ஸ்சர் இவ்வளோ பக்காட்டாக வந்துடும். வந்த பிறகு கிராங், நம்ம ஏற்கனவே சுத்தம் செஞ்சு வச்சுருக்கிற கிராங்கும் அப்புறம் பீன்ஸ், நம்ம ஏற்கனவே வெட்டி கழுவி வச்சுருக்கிற பீன்ஸையும் ஒன்று சேர்த்து நல்லா கிண்டி பிறகு கொத்தமல்லி போட்டு நல்லா திரண்டு வரும்போது கொத்தமல்லி போட்டு இறக்கணும். கொத்தமல்லி போகிறதுக்கு முன்னுக்கு நம்ம வெட்டி வச்சுருந்தோமே டவுன் குஞ்சிட், அதாவது மஞ்சள் இலை. ஓகே, மஞ்சள் இலையை லேசாக மேலே தூவி அதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு எல்லாம் திரண்டு வந்த பிறகு இறக்கிற வேண்டியதான். லெட்ஸ் என்ஜாய் யுவர் மீல்.